ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுமிதா வினிதா சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பானிபூரி வத்தல் கண்ணில் பட்டுச்சு. சரி எப்படியாவது சாப்பிட்றலான்னு சொல்லி வறுத்தேன். ஸோ இதை அப்படியே இப்படி ஓட்டை போட்டு ஆக்சுவலாக பானிபூரி சாண்ட்விச் நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம். சரி இது செய்கிறதுக்கு மின்ட்டு அது இது நிறைய செலவாகுமே, என்ன செய்கிறதுன்னு யோசிச்சும்போது எனக்கு ஒரு செம ஐடியா வந்தது. ஏன் இதில் சாம்பாரை கலந்து சாப்பிடக்கூடாதுன்னு. நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பாடு மிஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம செய்வோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார். ஸோ அப்படியே இதை உள்ளே போட்டுட்டு காரத்துக்கு கொடமிளகா இங்கே தான் இருக்குது. எங்கே அது? இந்த கொடமிளகாயை உள்ளே அப்படியே போட்டுட்டு, கொடமிளகா அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ கொடமிளகாயை போட்டுட்டு இந்த பானிபூரியை அப்படியே இந்த மாதிரி சாம்பார் உள்ளே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்னடா இது காம்பினேஷன்னு நினைப்பீங்க. இருங்க ஃபர்ஸ்ட் பைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பானிபூரி வித் சாம்பார் ரெடி. இந்த மாதிரிலாம் காம்பினேஷன்ஸ் யார் பண்ணுவான்னு நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் நான் பண்ணுவேன். சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் பானிபூரி இப்படி பானிபூரி வத்தல்னு கேட்டிங்கன்னா தருவாங்க சில ஸ்டோர்ஸில். ஸோ அங்கே வாங்குங்க. வெளியே பானிபூரி வாங்கி சாப்பிடாதீங்க, ஏன்னா அது பாம் ஆயிலில் செய்வாங்க. இது ஆக்சுவலாக ரீஃபைண்டு கஜபதி அப்படின்ற தஞ்சாவூரில் விற்கிற ஒரு ஆயில், ரீஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயில். இதில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.